ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு 28 அதிகாரம் 15 அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பொய்யான கதைகள் என்பதே. ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நடந்தபோது கல்லறையில் கல் புரட்டி போடப்பட்டது. தேவதூதன் அதன் மேல் உட்கார்ந்திருந்தான். கல்லறையை பார்க்க வந்த ஸ்திரீகளிடத்தில் தூதர்கள் அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை அறிவித்தார்கள். மற்றும் அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள் என்றும் சொன்னார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது கல்லறையின் காவல் போர் வீரர்கள் பிரதான ஆசாரியன் மூப்பர்களிடத்திற்கு போய் இயேசு உயிர்த்தெழுந்ததை பற்றி விபரமாக எடுத்து சொன்னார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தை மறைப்பதற்காக பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அந்த போர் வீரர்களுக்கு பணத்தை கொடுத்து இயேசுவின் சீசர்கள் ராத்திரியிலே வந்து இயேசுவின் மரித்த சடலத்தை களவாடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள் என்றார்கள். ஆனாலும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியமான உண்மையை யாராலும் மறைக்க முடியவில்லை. ஆண்டவர் இயேசு நித்தியமானவர் என்பதை தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நிரூபித்தார். அநேகர் இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை, இயேசு சிலுவையில் மரித்திருந்தாலும் அவருடைய சீசர்கள் கல்லறையில் இருந்து அவரை களவாடி கொண்டு போய்விட்டார்கள் என்றும் பலவிதமான பொய்யான கதைகளை சொன்னாலும் அத்தனையும் சத்தியத்திற்கு முன்பாக நிற்க முடியாமல் போனது. இயேசு மெய்யாகவே மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தை நாங்கள் தைரியமாக சாட்சி சொல்லுகிறவர்களாக நிற்கும்படிக்கு உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.